எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனலில் ரொம்ப ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஹெல்த்தியாகவும் சுவையாகவும் இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். வெறும் 10 நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாம். சப்பாத்தி பூரியோட தொட்டுட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோடையும் சாப்பிடலாங்க. அப்படியே மட்டன் குழம்பு சுவையிலே இருக்கும். இது எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரே ஒரு வாழைக்காய் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இந்த வாழைக்காயை நல்ல தோல் சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த ஒரு வாழைக்காயிலையும் நம்ம 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு ரெடி பண்ணிடலாங்க. இப்போ நான் தோலெல்லாம் சீவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். வாழைக்காய் அப்படியே வச்சிங்கன்னா கருத்து போயிடும். அதனால கட் பண்ண உடனே தண்ணியில் சேர்த்து வச்சுருங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருவோம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு சேர்த்து இதை நல்லா செவக்க விட்டுறலாம். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிட்டு ஒரு மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் லைட்டாக கீறிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கட்டும். வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வதங்கினா போதும். இதில் ஒரே ஒரு தக்காளி நான் அந்த பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை இப்போ ஒரு மூடி போட்டு விட்டுட்டோம்னா நல்லா வதங்கி வந்துடும். இப்போ பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வாழைக்காயெல்லாம் இதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா பெரட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சமா எண்ணெயில வதங்கும் போது இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ இதுல 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட போறேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு சிம்ல வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம். இப்போ நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். இந்த தேங்காயை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ வாழைக்காய் நல்லா வெந்து வந்துட்டு இது கூட நம்ம மசாலா கழிப்பும் சேர்த்துடலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது 2 மசாலாமே போதுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கரம் மசாலா கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிடுங்க. அது இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். அந்த தேங்காயை இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விட்டுறலாம். ரொம்ப தண்ணியாக வைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் தேவையான உப்பு நம்ம பார்த்து சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு இதை கொதிக்க விட்டுட்டா போதும். வாழைக்காய் ஏற்கனவே நம்ம நல்லா வேக வச்சிட்டோம். அதனால இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போனால் மட்டும் போதும். இப்போ கொஞ்சம் வத்தி வந்துட்டு பாருங்க. இதில் கொஞ்சமாக மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இறக்கிற வேண்டியது தான். இப்போது ரொம்ப சூப்பரான மட்டன் கிரேவி டைப்பில் நமக்கு வாழைக்காய் கிரேவி ரெடி ஆயிட்டு. இதை சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்தோடையுமே தொட்டுட்டு சாப்பிடலாம். சாதத்துக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும். இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிடுங்க. அப்போ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனே உங்களுக்கு வரும். தவறாமல் எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். இது வரைக்கும் வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம்.